ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பொலிட்டிக்கல் எக்ஸ்போ நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட முன்னாள் தாவேகா நிர்வாகி திருச்சி ஏஆர் பாஷா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவர் கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ விஜய் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிரச்சாரத்துக்கு அனுமதி கிடைக்கலன்னப்போ திமுகவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து சதி பண்ணி எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ விஜய் தரப்புல இருந்தே நிறைய பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அந்த லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 30 வில்லிவாக்கம் கேன்சல் ஆயிருக்கு. அப்புறம் ஏப்ரல் 6 டி நகர் கேன்சல் ஆயிருக்கு. ஏப்ரல் 7 சைதாப்பேட்டை கேன்சல் ஆயிருக்கு. ஏப்ரல் 11 கடலூர் கேன்சல். ஏப்ரல் 12 கன்னியாகுமரி கேன்சல் ஆயிருக்கு. ஏப்ரல் 13 கும்மிடிப்பூண்டி கேன்சல் ஆயிருக்கு. ஏப்ரல் 14 போறதெல்லாம் ரொம்ப செலக்டிவான, அதாவது இவர் ஃப்ளைட் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கே மட்டும் தான் இவர் போவார். பேசிக்காகவே விஜய் படு சோம்பேறி. ஒரு ஒரு அரசியல் நாலேஜோ இல்லை ஒரு பொதுத்தளத்தில் அரசியல் பேசணும், மக்கள்கிட்ட பேசணும், மக்களுக்காக போராடணுங்கிற சிந்தனைலாம் அவர் கிடையவே கிடையாது. அவருடைய இது என்ன, அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா சிறுபான்மையினர்கள் ஓட்டு வங்கியை பிரிக்கணும். அதுக்காக ஆரம்பித்த ஒரு நடிகரை, ஒரு டாப் ஸ்டாரில் இருக்கிற ஒரு நடிகரை அதுக்காக பயன்படுத்தப்பட்டவர் தான் அவருக்கான ஒரு சுய அரசியல் ஒரு ஸ்ட்ராட்டஜி எதுவுமே கிடையாது. இவர் ஒரு பாஜகவோட பீட்டிமாவும் அவங்களோட கூட்டாளியாக தான் அவர் செயல்பட்டு இருக்காரு இந்த எலெக்ஷனில். ஏன்னா இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஏடிஎம்கேக்கு சிறுபான்மையினர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ அந்த ஓட்டு இவர் வாங்கணும். ஒரு நடிகரை ஒரு புது கட்சி ஆரம்பித்து இவர்கிட்ட அந்த ஓட்டெல்லாம் பிரித்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் விஜயோட கட்சி தாவேகா. ஆனால் தாவேகாவோட இப்போ இருக்கிற தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பேசும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திமுக செட் பண்ற நெரேட்டிவ் இது. அதாவது பிஜேபி உள்ள வந்துரும், பிஜேபி திமுகவோட ஓட்டை பிரிக்கிறதுக்காக செட் பண்ண ஆளு விஜய்னு நீங்க சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி சொல்லி திமுகவுக்கு நீங்க ஓட்டு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. இல்லம்மா, இது எப்படின்னா நேத்து நான் வந்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலா திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்துகிட்டு இருக்கேன். வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நபர் தான். அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு வில்லேஜ் சேர்மனாக இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா அதிமுக திருவெரும்பூர் வேட்பாளர் பா. குமார் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு ஆதரவாளராக அந்த டீம்லேருந்து அவர் பேசுகிறாரு. நான் தாவேக்காலேருந்து திமுகவுக்கு வந்தது கூட அந்த நாலேஜ் இல்லாமல் பேசுகிறாரு. அவர் என்கிட்ட பேசுகிறாரு. நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு. சொல்லுங்கண்ணா என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை, திருவெரும்பூர் தொகுதியில் அன்பில் மகேஷ் இருக்கார் இல்லையா, அதுவும் யாரை பற்றி நல்லா கேட்டுங்க. மகேஷ் அண்ணனை பார்த்து தான் அவரை பார்த்து நான் ஒரு அரசியல்வாதியாக ஆகணும்னு நினச்சி அவரை பார்த்து வந்தேன். என்கிட்டே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அங்கே திருவெரும்பூர் தொகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் ஓட்டெல்லாம் பிரித்து எடுக்கணும், பிரித்து அது தாவேகா வேட்பாளருக்கு, அதாவது உங்கள் கட்சி நான் தாவேக்காவில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு தாவேகா வேட்பாளர் விஜய் இருக்கார் இல்லையா, நவல்பட்டு விஜய்ன்னு சொல்லிட்டு அவர் தான் தாவேகா வேட்பாளர். அவருக்கு அந்த இஸ்லாமியர் ஓட்டெல்லாம் போகணும், இஸ்லாமியர் ஓட் பேங்க்கு, அப்புறமேட்டு கிறிஸ்துவ ஓட் பேங்க் இதெல்லாம் போகணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன இது பண்ணுமோ ஐடியா சொல்லுங்கள், என்ன அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிடலான்னு சொல்லி அதை பேசி அதை தலைமை வரைக்கும் கொண்டு போய் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ இது எங்கேருந்து இந்த பேச்சு ஆரம்பிக்குது? ஏடிஎம்கேலேருந்து. ஏடிஎம்கே பாஜக இருந்தால் இந்த மாதிரி இந்த குறுக்கு வேலையெல்லாம் யார் பார்ப்பாங்க அப்படின்னா இந்த ஏடிஎம்கே பாஜக டீம் தான் பார்ப்பாங்க. விஜய் பேசும்போது கிட்டத்தட்ட 5-6 இடங்கள்ல ஒரே டயலாக் பேசியிருக்காரு. அதாவது என்னோட சொத்து சொகத்தை விட்டுட்டு, வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு உங்களுக்காக வரேன், உங்க பிள்ளையா நினைச்சு எனக்கு ஓட்டு போடுங்க, உங்க தம்பிக்கு ஓட்டு போடுங்க, உங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அது பேசுறாங்க. அது மக்கள் மத்தியில் ரீச் ஆகுதே சார். என்ன மக்கள் அந்த இந்த ஒரு இதை நீங்க மக்கள் மத்தின்னு சொல்லாதீங்க. அவங்க அங்க வர்றது எல்லாமே பசங்க, இந்த ரசிகர் பட்டாளம், இந்த இளம் வயதில் அந்த ஒரு டீனேஜில். இப்போ நீங்களாம் இவ்வளோ பக்குவமாக இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு சிந்தனையோட, அரசியல் சிந்தனையோட நீங்களாம் இருக்கீங்க. ஆனால் உங்கள் இதில் எனக்கு கூட அந்த அளவு சிந்தனை இல்லை. நானும் அந்த மாதிரி ஒரு தற்கொலை அந்த ஏஜ் அப்படி சரிங்களா. அந்த டீனேஜில் உள்ள பசங்க மட்டும் தான் அப்படி இருப்பாங்க. நாங்களாம் அந்த சமுதாய சிந்தனை வரத்துக்கும் அரசியல் சிந்தனை வரத்துக்கும் எனக்கு ஒரு எபோவ் 35-36 ஆச்சு சரிங்களா. ஆனால் இன்னைக்கு நிறைய எங்களோட மோசமான ஒரு கூட்டமாக இருக்குது இப்போ இருக்கிற யங்கர்ஸ். அதுவும் அந்த விஜய் ரசிகர் அந்த இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா தாவேக்காவே கிடையாது. ஓப்பனாக சொல்ல போனால் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற அந்த யூசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதில் போடுற அந்த ரீல்ஸில் அடுத்த சோத்துக்கே அவனுக்கு சாப்பாடு வழி இருக்காது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆக்ஷன் ஹீரோவாகவும் ஒரு பெரிய ஒரு ஆணலகனாகவும் அந்த ஒரு எஃபெக்ட்ஸ்லாம் காமிச்சு அந்த இன்ஸ்டாகிராமும் அது ஒரு தனி உலகம். அந்த உலகத்தில் வாழ்கிற அந்த மாதிரி ஒரு கூட்டம் தான் அங்கே இருக்கும் சரிங்களா. அவங்களுக்கு வறுமைன்னு என்னன்னு தெரியாது, சமுதாயத்தில் என்ன பிரச்சனைன்னு தெரியாது,
என்ன இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான படிப்பு தேவை, என்னென்ன இங்கே இங்கே இந்த தமிழ்நாட்டுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்னென்னலாம் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து அரசியல் நாலேஜில் ஒரு பிளாங்க் அவங்க. சரிங்களா, எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தளபதி இன்னும் வந்து இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய சோசியல் மீடியாவில் ஹைப்பை கிரியேட் பண்ணணும். ஏற்கனவே அவன் வந்து தன்னோட ஒரு பெரிய லீடராக நினச்சிட்டு இருக்கான். தன்னோட சினிமாவில் பார்த்து அந்த மாஸ் லீடரை அரசியலில் பார்க்க போகிறோன்னு சொல்லி அரசியலுக்கு வந்திருக்காருன்னு சொல்லி பெருசாக அவன் எதிர்பார்த்துட்டு அவன் தன்னையே மறந்துட்டான். சொல்லும்போது அந்த ரசிகர்லாம் தன்னை மறந்து செயல்பட்டு இருக்கான். சரிங்களா, அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் யங்ஸ்டர்ஸ் வந்து அழுகுற மாதிரி, அவருக்காக உயிரே கொடுக்குற மாதிரிலாம் ஒரு பொய்யான நெரேட்டிவ் செட் பண்ணி சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணி அதை இன்னும் ஹைப்பை கிரியேட் பண்ணி இன்னும் கூட்டத்தை அதிகமாக காமிக்கிற மாதிரி. இப்போ தூத்துக்குடியில் ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சுல பார்த்தீங்களா, அந்த கூட்டம் அந்த தொகுதிக்கான கூட்டமா? தொகுதிக்கான கூட்டமாக தானே இருக்கும். விஜய் பார்க்கறதுக்காக வெளியூர்ல இருந்து வருவாங்களா? அதாவது ஆக்சுவலாக எப்படி அந்த கூட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, நல்லா கேட்டுங்க. மதுரையில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்க தாவேகா நிர்வாகிகள்கிட்ட, அதாவது அந்தந்த மாவட்ட செயலர்கிட்ட சொல்லிடுவாங்க, இத்தனை பேர் நீ கொண்டு வந்துடணும் அப்படின்னு. உன் சார்பாக இந்த மாவட்டத்தில் இத்தனை பேர் வந்துடணும் நாளைக்கு பெரியப்பா. அப்படி இருக்கும்போது மதுரையிலேருந்து கன்னியாகுமரிக்கு எத்தனை தொகுதிகள் இருக்குது, அது எல்லாம் சேர்ந்த கூட்டம் தான் அங்கே. இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் பொங்குன்னு பொங்குவாங்க. இந்த அணில் கூட்டம் வந்து பொங்கு எவனு அதில் உண்மை நிறைய அறியாமையான நேற்று பார்த்தீங்களா, அந்த அவருடைய பவுன்சர் வந்து ஷூ காலை வச்சு காலை நசுக்கிறாரு. அதே இடத்துல தான் விஜய் உட்காந்துருக்காரு. அவருக்கு தெரியாமலாம் இருக்கும். அதுவே ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு போலீஸ்காரர் வந்து அந்த வண்டிக்கு மேலே வந்து உழவு போகிறாரு. அவர் தடுத்து நிப்பாட்டுறாரு. உடனே இவர் வந்து ஒரு ஹைப்பாக கொடுக்குறாரு. ஒரு டென்ஷன் ஆகி அந்த போலீஸ்காரன் திட்டுற மாதிரி, அவர் அந்த செக்யூரிட்டி திட்டுற மாதிரி. அந்த ஆன் கேமராங்கிறது இவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும், ஆஃப் கேமரா வேறு மாதிரி இருக்கும். அதுதான் உண்மை. அந்த கேமரா இல்லாத இடத்துல நம்ம இது வந்து மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இவங்க வாழ்கிற உலகமே வேறு. இந்த மாதிரி ஒரு தற்கொலை தலைவனை நான் வாழ்நாளிலே பார்த்ததில்லை. இப்போ நீங்க வந்து முன்னாடி கட்சியில இருந்திருக்கீங்க. அதன் அடிப்படையில கேட்குறேன். இப்போ நிஜமாவே வந்து தமிழக அரசு வந்து விஜயை முடக்க பார்க்குறாங்களா? அந்த பெர்மிஷன் கொடுக்காம இருக்கிறது, எஸ்ஓபி போட்டது. ஏதோ எஸ்ஓபிங்கிறது காமனான ஒரு சப்ஜெக்ட். அதாவது இப்போ நீங்களே எடுத்துங்க, இந்த மாதிரி அதிகமான அசம்பாவிதம், இந்த ஆக்சிடென்ட் ஆகிறது, உயிர் போகிறது எந்த கட்சியில் இந்த மாதிரி நடக்குது? இவர் முதல் கண்டிக்கிறாரா? தன்னுடைய கட்சி தொண்டர்களை, ரசிகர்களை கண்டிக்கிறாரா? நேற்று அண்ணன் திருமாவளவன் பார்த்தீங்களா? அவருடைய தொண்டர் வந்து இதே மாதிரி ஒருத்தர் தன்னை அறிஞ்சு அண்ணன் திருமாவளவன் பேசும்போது மேலே வந்து உள்ளூராரு, டக்குன்னு வான் பண்ணுறாரா இல்லையா? ஆனாலும் அடிச்சிருக்க கூடாது. இல்லை, அது வந்து அதாவது நல்லா கேட்டுங்க, அவர் தான் உண்மையான தலைவர். அவர்லாம் தான் உண்மையான லீடர். ஒரு கொள்கைவாதி. அவர்லாம் உண்மையான லீடர். அவர் தன்னுடைய அவரோட தொண்டை தன்னுடைய பிள்ளைங்க மாதிரி நினச்சி வான் பண்ணணும். அப்படி வான் பண்ணால் அவருக்கும் விஜய்க்கும் அந்த தற்கொலை கூட்டமுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும்ல. அப்படி எதையாவது ஒரு இடத்துல விஜய் வந்து கண்டிச்சிருந்தாருன்னா, வான் பண்ணியிருந்தாருன்னா, இந்த 41 பேர் செத்துருக்க மாட்டாங்க. 41 மட்டும் கிட்டத்தட்ட 50 பேர், 52 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. அப்படி ஒரு டெத்துலாம் நடந்திருக்காது. ஒரு டிசிப்ளின் வேணும், ப்ரோட்டோகால் வேணும். அதெல்லாம் கிடையாது இங்கே. இப்போ விஜய்க்கு வந்து விஜய் ஃபேன் சொல்கிற மாதிரி திமுகவும் விஜய் அட்டாக் பண்ணுறாங்க, பிஜேபியும் அட்டாக் பண்ணுறாங்க, ஏடிஎம்கேவும் அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஜனநாயகன் படத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அப்போ இவ்வளோ யார் ரிலீஸ் பண்ணா? திமுகவும் பிஜேபியும் கூட்டு சதியாக இருக்கலான்ட்டு தான் சொல்கிறாங்க. திமுகவும் பிஜேபி, அதாவது ஏடிஎம்கே அலைன்ஸு, இவங்கெல்லாம் இது வந்து நான் வந்து ஏன்னா நம்ம நிறைய சோசியல் மீடியாவில் பேசுகிறோம். அதுக்கான உண்மையான இது என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே நான் அந்த படக்குழுவினரில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதில் எனக்கு பழக்கமான ஒருத்தர் இருக்கார். நான் அவர்கிட்ட பேர் சொன்னால் அவரோட லைஃபுக்கு பிரச்சனையாயிரும். அதனால் பேர் சொல்ல விரும்பல. அவர்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் பேசினேன். நான் வாட்ஸ்அப் காலில் பேசும்போது இது என்ன இது ஏன்னா நம்மளுக்கு அந்த சினிமா நாலேஜ் கிடையாது, தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேட்டேன். இது எப்படி இது ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது அவர் சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறார். எங்களோட உழைப்பெல்லாம் அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு படத்தை வந்து அதில் ஒர்க் என்னைய மாதிரி நிறையா பேர் உழைப்பு இருக்குது அந்த படத்தில். வெறும் பணத்துக்காக மட்டுமே நாங்கள்லாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் உழைக்க கிடையாது. எங்களுடைய ஒரு ஒரு எங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது, அவங்க வந்து ஒரு ஆர்வமாக, ஒருத்தருக்கு ஆர்வம் இருக்குல்ல, அந்த மாதிரி சினிமாவில் உள்ள ஆர்வம் எங்களுக்கு, ஒரு பேஷன் எங்களுக்கு. ஸோ இவ்வளோ பெரிய பட்ஜெட் படத்தில் நாங்களாம் வேலை பார்த்துருக்கோம். ரொம்ப நாங்களாம் எதிர்பார்ப்பில் இருந்தோம். கடைசியில் இந்த மாதிரி பண்ணாங்க. சரிங்க, எப்படி இது வந்து நடந்துச்சு, இது எப்படி சாத்தியமாச்சு, இது உண்மையிலுமே எங்கள் ஒன்றிய அரசோட வேலை தானா அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசினார். பேசும்போது என்னென்னா,
அப்படி ஒரு வாய்ப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது வந்து ஆனா சென்சார் போர்டு கிட்ட தானே சார் சென்சார் போர்டு கிட்ட இருக்குது. அதாவது இவ்வளோ இது வந்து அவர் சொன்னது கருத்து நாங்கள் விற்பனை அவர் சொன்ன கருத்து என்னென்னா, இது நல்ல ஒரு பக்கா ஹெச்டி குவாலிட்டியில் விழுந்துருக்கு. அது எல்லாத்துக்கும் தெரியும், யூடியூப்லலாம் ஹெச்டி குவாலிட்டியில் விழுந்துருக்கு. இது அந்த படக்குழுவினர், அதாவது ப்ரொடியூசர் அல்லது ஹையர் கமாண்ட் யாராவது அவங்க மூலியமாக தான் அவங்க தான் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி வந்து சென்சார் போர்டெலாம் இப்படி அது அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்களாம் இது மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுக்கான இதே சாத்தியக்கூறே கிடையாது. இவங்க தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது அரசியல் காரணமாக, அதாவது மக்கள்கிட்ட வந்து ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணணும். அதில் நல்லா நீங்கள் கவனித்து பார்க்கணும். நல்லா கவனித்து பாருங்கள். அதில் வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து விஜயை வந்து ரொம்ப மாசாக காமிச்சிருப்பாங்க. நீங்கள் மாறணும். அதாவது படம் இது வந்து 2-3 விஷயம் பார்க்கலாம். ஒன்று அவர் முக்கியமான சீன்ஸ்லாம் வந்து அந்த சீன்ஸ்லாம் வெளியிட்டு தனக்கு மறுபடியும் ஒரு மாசஸ் கிரியேட் பண்ணுறாரு. இன்னொன்று அனுதாபத்தை கிரியேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி எங்களை வந்து பழி வாங்குறாங்க அப்படி இப்படின்னு ஒரு தப்பான ஒரு ஓப்பனாக சொல்லப்போனால் இது அரசியலே கேவலமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இப்ப அவர் நடிகரா இருக்காரு, 69 படம் நடிச்சிருக்காருன்னா அவருக்கு தெரியும்ல ஒரு படம் எடுத்து முடிக்கிறதுக்கு எத்தனை பேரோட உழைப்பு வேணும். இது இப்படி லீக் ஆச்சுன்னா அவ்வளோ பேருக்கும் இது பாதிப்பு ஏற்படுத்தும். அது விஜய் அவர்னா அதெல்லாம் கவலைப்படுற ஆளே கிடையாது. அவர் பயங்கரமான ஒரு செல்ஃபிஷ். அவர் வந்து நீங்கள் படத்தில் பார்க்குற விஜய் கிடையாது. இது மாதிரி நிறைய பேர் அப்படி தான் நினச்சி அவரை பெரிய ஹைப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி விஜய் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் சோசியல் மீடியா தான். நல்லா கேட்டுங்க, சோசியல் மீடியா, அதுவும் இன்ஸ்டாகிராம் தான். ஒரு நல்ல தலைவன் விஜயகாந்த், ஒரு நல்ல தலைவர். அவரை வந்து ட்ரோல் பண்ணி அவர் அரசியல்லேருந்து கீழே இறக்குனதும் இதே சோசியல் மீடியா. அப்போ உள்ள சோசியல் மீடியா, இப்போ உள்ள சோசியல் மீடியா இந்த மாதிரி ஒரு தற்கொலை தலைவனை வளர்த்து விட்டது இதே சோசியல் மீடியா தான். ஆனால் சோசியல் மீடியாஸுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நாளைக்கு ஒரு தவறான தலைவர்கிட்ட இந்த தமிழ்நாட்டு போய் மாட்டிச்சுன்னா என்ன கதி ஆகும்? அதனால் இவர் தனக்கு தெரிஞ்சு தான் வந்து இவங்க இந்த ஆதவரன் அந்த முட்டா என்ன சொல்கிறேன்னு தெரில. சரிங்களா? சரி 1ஆம் நம்பர் சரி இந்த ஆள் ஆதவர்ஜனா தன்னோட அரசியலுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய நம்பர். அந்த அவங்களோட ஐடியாஸை தான் இருக்கும் இதெல்லாம். சரிங்களா? இந்த மாதிரி ஆதவர்ஜனா தான் சொல்லியிருக்காரு. மத்திய அமைச்சர் எல்முருகன் சம்மந்தப்பட்டிருக்காரு, அவர் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. சம்மந்தப்பட்டிருக்காரு, மத்திய அமைச்சர் சம்மந்தப்பட்டிருக்காரு. ஆமாம், இல்லைன்னு சொல்ல. அதாவது எப்போ தரமா சம்மந்தப்பட்டிருக்காரு, இவர் வந்து அந்த படத்தை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண வேணாம், அது வந்து விஜய்க்கு பெரிய ஒரு பேக்ட்ராப்பாக இருக்கும் அது. ஏன்னா அதில் நிறைய இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதியாக காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வேணால் எலெக்ஷன் நேரமாக இருக்குது, அதுக்காக தான் அந்த எல்முருகனை வந்து தாவேக்காவும் பாஜகவும் சேர்ந்து தான் அந்த படத்தை நிப்பாட்டி வச்சுருக்காங்க தவிர்த்து மிச்சபடி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. இல்லைன்னா இவர் வாயை திறக்க மாட்டார் பாருங்களேன். எந்த இடத்துலையும் இவ்வளோ நாளாக படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கல, எந்தாவது ஒரு இடத்துல தன்னுடைய கண்டனங்களை பதிவே பண்ணல. இல்லை, இப்போவுமே படம் லீக் ஆனதுக்கு விஜயை தவிர மற்ற எல்லாருமே வந்து கண்டனது. ஆனால் விஜய் வாயை திறக்க மாட்டார். அவர் வந்து எதுக்கு வாயை திறப்பார்? 2 விஷயத்துக்கு தான் பேசுவார் அவர். ஒன்று, திமுகவுக்கும் தாவேக்காவும் திமுகவுக்கு தான் போட்டி, அது ஒன்று சொல்லுவார் அடிக்கடி. 2வது, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். நான் என்னத்தை விட்டுட்டு வந்த ராஜா நீனு? எல்லாம் தான் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு தானே இருக்க, இன்னும் யாரையும் விட்ட மாதிரி தெரியலையே. வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கேன். வசதியான வாழ்க்கைங்கிறது நல்லா கேட்டுங்க. அவர் என்ன இப்போ நான் குடிசையிலையா இருக்காரு? அவரோட வீடு அரண்மனை, இப்போ உள்ள நவீன அரண்மனை அது. சரிங்களா? அந்த மாதிரி அரண்மனையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு தனி விமானம். சரிங்களா? அவர் வந்து அங்கே பிரச்சனை அந்த வேன் இடைப்பட்ட நேரத்தில் இப்போ ஏற்படுது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரேஞ்ச் ரோவர், பிஎம்டபிள்யூன்னு பெரிய சொகுசு கார்களில் தான் வருவார். அதுக்கப்புறமேட்டு அவருடைய அந்த ஒரு அது என்ன சொல்கிறது, யமன் ஊர்தினே சொல்லலாம். சரிங்களா? அந்த மாதிரி அத்தனை பேரை அதுக்காக உங்களுக்கு அந்த வண்டிக்கு பக்கத்தில் போகிறவங்கலாம் வண்டிக்கு அடியில் போயிடலாம். சரிங்களா? எனக்கு சொல்ல போனால் அந்த வண்டிக்கு பின்னாடியே 2 ஆம்புலன்ஸும் 2 அமர் ஊர்தியும் பின்னாடி அனுப்பலாம்ல, அந்த மாதிரி வண்டி அது. சரிங்களா? இந்த மாதிரி அந்த வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொகுசாக ஃபுல் ஏசி, ஃபுல் நவீனமயமாக்கப்பட்டது தான். நீங்கள் அந்த பார்த்துருப்போம், இந்த வண்டி இது பண்ணும்போது, மாடுலேஷன் பண்ணும்போது, ஆல்ட்ரு பண்ணும்போதெல்லாம் பெரிய லெவலில் கிட்டத்தட்ட அந்த வண்டிக்குள்ள சீட்லாம் பார்த்தீங்கன்னா 20-25 லட்ச ரூபாய்க்கு மதிப்புள்ள சீட்ஸ்லாம் போட்டிருக்கு. அது மாதிரி. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சொகுசான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. எந்த இடத்துலையும் அவர் எந்த ஒரு வசதியும் விட்டுட்டு வரல. மக்களுக்காக ஒன்றும் வந்து எந்த ஒரு போராட்ட காலத்துலையும் வந்து போராடலை. இவர் என்னத்தை விட்டுட்டு வந்துட்டார்? வலிங்கிறார். என்ன வலி?
ஒரு எந்த வழியில் இருக்கார் அவர்? எனக்கு எனக்கு ஒன்றுமே புரியல. அது நீங்க முன்னாள் தாவேக நிர்வாகின்றதுனால நீங்க தான் சார் சொல்லணும். அது இல்லை, என்ன இந்த வழி? மாதிரி இந்த மாதிரி ஒரு 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 கேவலமான அரசியல்லாம் அங்கே நடக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால இதெல்லாம் தான் நான் போன காணொலியில் சொல்லியிருக்கேன், நிறையா ரீசன் சொல்லியிருக்கேன். இவங்களுக்கு வந்து மக்களுக்கு நல்ல இவங்க நல்லா கேட்டுங்க. இதே விஜய் வந்து போன 5 வருஷம் முன்னாடி வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போடுறாரு. ம். ஆனால் இப்போ உள்ள விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு டிஎம்கே தான் தீய சக்திங்கிறாரு. அப்போ இவரோட மைண்ட் செட் பார்த்துங்க. இவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னன்னா, இந்த எலெக்ஷனில் இவர் சிறுபான்மையினர் ஓட்டை உடைக்கணும். அதுக்கு மட்டும்தான் இவர் அதுக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்க காரணம் சொல்றாங்களே. இப்ப வந்து வர்ற எலெக்ஷன் வந்து சட்டமன்ற தேர்தல் தானே. அதுல யார தோற்கடிக்கணுமோ அவங்கள தானே பேச முடியும் அப்படின்னு அதுக்கு காரணம் சொல்றாங்க. தோற்கடிக்கணும்னு பேசணும். ஆனால் இவருடைய இது அப்போ வந்து இவருடைய தாரக மந்திரி மந்திரம் என்ன இருக்குன்னா, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறது. இது நிறைய பேர் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும். அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தாவேகாவும் திமுக போட்டி அப்படின்னா திமுகவில் உள்ள ஓட் பேங்க்கும் சிறுபான்மை அதை தான் அவர் டார்கெட் பண்ணுறாரு. திமுகவில் உள்ள ஓட் பேங்கை தான் அவர் டார்கெட் பண்ணுறாரு. அதிமுகவை எந்த இடத்துல ஏன் எடப்பாடி நிற்கிற அந்த தொகுதியை கூட தன்னோட வேட்பாளர் கூட அங்கே இந்த நிற்கல. தாவேகா சார்பாக வேட்பாளர் கூட இல்லை. அதுக்கு நிறைய ரீசன்ஸ்லாம் அவங்க ஒரு ஜோடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இவர் வந்து ஏடிஎம்கேவோ பாஜகவோ தொடமாட்டார். அவருக்கான அதுக்கான வேலை இவர் கிடையாது. ஆனால் வெளியில் சொல்கிறது என்னன்னா, நான் சிறுபான்மையினருக்கான பாதுகாவலர், எங்களுக்கு மதவாத கட்சிக்கு நாங்கள் எதிரி, இப்படி எல்லாம் சொல்லிக்குவார். மதவாத கட்சி எதிரி, அதுக்கான கொள்கையெல்லாம் மெயின்டைன் பண்ணுவார். ஆனால் எந்த இடத்துலையுமே சிறுபான்மையினருக்கு சப்போர்ட்டாவோ அல்லது பட்டியல் சமுதாயத்திற்கான சப்போர்ட்டாவோ எந்த இடத்துலையும் பேச மாட்டார், வாயை திறக்க மாட்டார், மக்களுக்கான குரலாம் எங்கேயும் இருக்க மாட்டார். ஆனால் வீடியோலையும் ஒரு பொது இடங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு வெறும் பொய்யான அறிக்கைகளும் பொய்யான குற்றச்சாட்டுகளும் தான் சொல்லிட்டு இருக்காரு அவர். இல்ல இப்போ சிறுபான்மையினர்ல தன்னையும் ஒருத்தரா காமிச்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவு நாளா விஜய்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்ப ஜோசப் விஜய்னு சொல்றாரு. அப்ப அதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம்ல. இல்லை, பாசிட்டிவ் அதுதான். இப்போ இத்தனை நாளாக வந்து எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்னு வந்தவர் இப்போ திருச்சி கிழக்கில் வந்து நிற்கிறாரு. ஆனால் இது வந்து ஏற்கனவே எங்களுக்குலாம் தெரியும். நான் கட்சியில் இணையத்துக்கு முன்னாடியே தெரியும் திருச்சியில் கிழக்கில் விஜய் நிற்க போகிறதா 3 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான். சரிங்களா? அப்போவே நிறைய சோசியல் மீடியாஸில் பார்த்தீங்கன்னா தான் ஒரு வெள்ளாளருங்கிறது ஃபஸ்ட்டு வெளியில் லீக் பண்ணும். தன்னோட ஜாதியை வந்து விஜய் இந்த ஜாதியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாலாம் வந்து தன்னை வந்து எக்ஸ்போஸ் பண்ணார். அதுக்கப்புறமேட்டு இந்த கிறிஸ்துவருங்கிறது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும் ஜோசப்புங்கிறது. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாரு, அங்கே வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுவது ஜோசப் விஜய். அதே மாதிரி கிழக்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கு தொகுதியில் வெள்ளாளர் கிறிஸ்துவர்களும் அது அதிகமாக இருக்காங்க. அதாவது ஒரு 60% ஓட் பேங்க் இருக்கும். ஆனால் விஜய் நினைக்கிறது தப்பு. திருச்சியில் வந்து நிறைய படித்த மக்கள் இருக்காங்க. இவரை மாதிரி இவர் கூட இருக்கல அந்த அந்த தற்கூரி கூட்டம் வந்து கம்மி தான். நிறையா படித்த மக்கள் இருக்காங்க. கண்டிப்பாக திருச்சி மக்கள் எனக்கு தெரியும், நான் திருச்சிக்காரன். திருச்சி மக்கள் ரொம்ப சிந்திச்சு ரொம்ப யோசிச்சு தான் ஓட்டு போடுவாங்க. அவர் தோல்வி அடைவார், கண்டிப்பாக தோல்வி அடைவார். அப்போ பெரம்பூரில் வந்து அவர் இன்னும் சரியாக பெரம்பூரில் இது கூட பண்ணியிருக்க மாட்டார் பாருங்களேன். சென்னை சைடே வந்து அதிகமாக இன்னும் பிரச்சாரமே ஆரம்பிச்சிருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் திமுகவின் கோட்டை சென்னை வந்து திமுக இன்னைக்கு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமாகவே திமுகவோட கோட்டை சென்னை. சரிங்களா? அவ்வளோ ஈஸியாலாம் ஜெயிக்க முடியாது. இந்த தடவை அவருக்கு வந்து ஜெயிக்கணும், ஆட்சி பிடிக்கணும் அந்த மாதிரிலாம் ஒரு இதே கிடையாது. இவருக்கு வந்து ஓட் பேங்கை உடைக்கணும். இதை நான் சொன்னால கொஞ்சம் முன்னாடி என்கிட்டே வந்து பேரம் பேசினாங்க அப்படின்னு. அப்படி வந்து சிறுபான்மையினர்கள் ஓட்டை வந்து இவர் மெயினாக கொண்டு இளைஞர்கள் ஓட்டு இதெல்லாம் இந்த ஓட்டெல்லாம் வந்து திமுகவுக்கு தான் எப்பயுமே போகும். இவரே திமுகவுக்கு தானே ஓட்டு போட்டார் போன தடவை. இந்த தடவை கட்சியில் இல்லைன்னா அவர் அதுக்கு தான் போடுவார் ஓட்டு. இப்போ அவருக்கு வந்து தேவையானதெல்லாம் வந்திருக்கு. மேலெடுத்த செல்வாக்கில் அவருக்கு தான் உழைச்சி சம்பாதிக்கிறதோட இந்த கட்சி ஆரம்பித்தா அதோட டபுள் மடங்கு இன்கம் வந்திருக்கு. சரிங்களா? அதனால இந்த மாதிரிலாம் தவறான அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ படத்தை விட்டுட்டு வர்றதுன்றதே ஒரு நெரட்டிவ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பல கோடி வருமானத்தை விட்டுட்டு வர்றாரு, பீக்ல இருக்காரு, அதை விடவா அரசியல வந்து சம்பாரிச்சிட போறாரு அப்படின்ற ஒரு சின்ன விஷயம். இப்போ அவரே பல இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்காரு, பல கோடி வருமானத்தை நான் விட்டுட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி ஒரு 1000 கோடி வருமானத்தை விட்டுட்டு வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் தெரியும் அவர் ஒரு படத்துக்கு வந்து 200-300 கோடி இப்போ வாங்குறாரு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அது மட்டும் அவருக்கு பிஸ்னஸ் இல்லை, வட்டி பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஃபினான்ஸ் பண்ணிட்டுருக்காரு, ஸ்கூலிங்ஸ் படிப்பு அந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் நிறைய பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட்டு அது இது நிறையா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ குறைஞ்சி வச்சாலும் கிட்டத்தட்ட அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர்.
சரிங்களா? எப்படி வச்சாலுமே ஒரு 50,000 கோடி கிட்ட இருக்குன்னு தான் அப்படி தான் ஒரு நம்மளுக்கு வர தகவல் வருது. ஆனா, இவரு இந்த எலக்ஷன்ல இவரு தனக்கு கணக்கு குடுத்தது பார்த்தீங்களா? இவ்வளோ தான் இருக்கு. 400 கோடி தான் இருக்கு அப்படிங்கிற மாரி. ம். அதோட ஒரு காமெடி பண்ணாரு பாருங்க. எலக்ஷனுக்கு எனக்கு செலவுக்கு இல்ல. அதனால மண்டபம் விக்கிறேன் அப்படின்னு. இதெல்லாம் வந்து மக்கள் கிட்ட வந்து என்னன்னா, ஒரு அனுதாபத்த கிரியேட் பண்றாரு. ம். கிரியேட் பண்ணி அவருக்கான இமேஜ இது பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறாரு. ஓகே. இது எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் பார்க்கும்போது அதான் அரசியல் முதிர்ச்சி இல்லாம ஒரு சின்ன பிள்ளைங்க ஒரு கேவலமான அரசியல் மாரி இருக்கு இதெல்லாம். இதெல்லாம் என்ன படத்துல தான் இப்படிலாம் பார்ப்போம். இந்த மாரிலாம் ஒரு அனுதாபம் கிரியேட் பண்றது. இந்த சத்யராஜ் ஒரு படத்துல அமாவாசையா இருப்பார்ல, அதே அதே கேரக்டர்ல அப்படியே தான் இங்கெல்லாம் அங்க அந்த அந்த படத்துல ஒரு அமாவாசை இருந்துச்சு. இங்க கட்சி தலைவரும் அமாவாசை, பொதுச் செயலாளர்களும் அமாவாசையா தான் இருக்காங்க. எல்லாமே அப்படி ஒரே இதில தான் இருக்காங்க. இப்போ மூத்த ஊடகவியலாளர் ஒருத்தர் ம். இருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, ம். கூட்டம் வராது. அடிக்கடி விஜய் வந்து மக்கள சந்திச்சா, ம். அந்த கிரேஸ் போய் கூட்டம் வராதுன்ற பயத்துல தான் நெறைய பரப்புரைய வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க ம். அப்படின்னு ம். சொல்றாங்க. ம். அது ம். உண்மையாங்க சார்? அதாவது பரப்புரைய கேன்சல் பண்ணும். இவர் வெயிலுக்கெல்லாம் போமாட்டார். வெயில்ல நின்டு பிரச்சாரம் பண்றது. ம். இவர் சொகுசா இருந்து பழக்கப்பட்டவரு. ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணாருன்னா 4 நாள் லீவ் எடுக்கணும் இவரு. சரிங்களா? இவர் பேசிக்காவே அதான் சொல்லணும். பேசிக்காவே இவர் கொஞ்சம் சோம்பேறி தான். இந்த விஜய்ங்கிறவர் சோம்பேறி தான். இப்ப இந்த மாரி இன்டீரியரான இடத்துக்குலாம் ஏன் போல அப்டின்னா, அங்கலாம் அவர் ஃப்ளைட் போகாது. சரிங்களா? அதனால இந்த மாரி இடத்துக்குலாம் அவர் போமாட்டாரு. இவரா தெரிஞ்சு தான் இவரா தான் ரத்து பண்ணிட்டு, இவரு என்ன பண்றாருன்னா, இதுல ஒரு அரசியல் என்ன என்ன சொல்றாருன்னா, திமுக மேல தூக்கி பழி போடுறாரு. எனக்கு இவ்வளோ இடைஞ்சல் குடுக்குறாங்க, அவ்வளோ இடைஞ்சல் குடுக்குறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல திமுக வந்து தாவேகாவ பத்தி பேசியிருக்கான்னு பாருங்க. எங்கேயுமே வாய தொறந்து தாவேகாவ பத்தி இது தேவையில்லாம இந்த மாரி அந்த மாரி அவர ஆளாவே மதிக்கல. ஒரு ஒரு கட்சி ஒரு க நீ ஒரு ஏதோ ஒரு கட்சி தலைவர் ரைட் ஓகே. இந்த மாரி பல தலைவர்கள திமுக பார்த்துருக்கு. அதனால இவரெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்கவே இல்ல. சரி நீ பேசுறியா பேசு. காலம் பதில் சொல்லும். தேர்தல்ல மக்கள் பதில் சொல்லுவாங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி பிஜேபியோட பி டீம் தான் விஜய் ம். அப்படின்னா, இப்போ நயினா நாகேந்திரன் வந்து இப்போ ஒண்ணு சொல்லியிருக்காரு. ம். விஜய் முதல்ல வந்து நல்ல குடும்பஸ்தனா இருக்கணும். ம். அதுக்கப்புறம் வந்து ஆமா. அரசியல்லாம் பார்க்கலான்ற ம். மாரி. அப்ப அந்த மாதிரியான விமர்சனம்லாம் வச்சிருக்க மாட்டாங்களே, அவங்க பி டீமா இருந்தா? இல்ல அப்படி இல்ல. மக்கள நம்ப வைக்கணும்ல. அதுக்காக அப்பப்ப ஏதாவது 1, 2 விமர்சனங்கள் பண்றது. ஆனா பதில் விமர்சனம் இங்கேருந்து வராது. கவனிச்சு பாருங்க. தாவேக்காலருந்து பதில் விமர்சனம் வரவே வராது. ஆமா. ஏற்கனவே த்ரிஷா பத்தியும் சொன்னதுக்குமே எதுவுமே பதில் விமர்சனம் வராது. ஆமா. சரிங்களா? இன்னும் சொல்லப்போனா, த பாஜகவோட தலைமை டெல்லி அரசியல் வட்டாரமே சொல்லுது. நாங்க தேர்தலுக்கு அப்புறமேட்டு தாவேகாவோட ஆதரவோட நாங்க ஆட்சி அமைப்போம்னு சொல்லி ஓப்பனாவே சொல்றாங்கல்ல. ம். இவர் வந்து உண்மைய சொல்லப்போனா, இவரோட கட்சி கொள்கைகளுக்கும் இவருக்கும் சம்மந்தம் கிடையாது. இவர் மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு. பாஜக வந்து எதிரினா, சிறுபான்மையினர் மக்களுக்கு, தமிழக சிறுபான்மை மக்களுக்கு எதிரினா, இவர் துரோகி. சரிங்களா? ஏன்னா, இவர் நல்லவர் மாரி நம்மள்ட்ட வந்து நடிச்சு, உங்களுக்கான சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்புன்னு சொல்லி அப்பாவி இளைஞர்கள்லாம் நம்ப வச்சு, நாளைக்கு மொத்தமா தமிழ்நாட்ட முடிச்சு விட போறாரு. இப்போ வரப்போற தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சிய பிடிக்கலன்னா கூட, ம். அட்லீஸ்ட் விஜய் வந்து எம்எல்ஏவாவோ, இல்ல எதிர்க்கட்சி தலைவராவோ உட்காரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? எனக்கு தெரிஞ்சு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது. என்ன ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, இந்த 3வது இடம் அண்ணன் சீமானா அல்லது விஜயா இதுக்குள்ளார தான் போட்டி இருக்கும். ம். எதிர்க்கட்சிக்கெல்லாம் வந்து கண்டிப்பா வாய்ப்பே இருக்காது. ஓகே சார், பார்க்கலாம். தேவையான கருத்துக்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்த நேர்காணல்ல சந்திக்கலாம். நன்றி. நன்றி.